இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம டைஸ் சம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? டைஸு அண்டு கியூப். சரிங்களா? டைஸ் அண்டு கியூப் சம் தான் பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? வாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு டைஸ் அப்படின்னு எடுத்துக்குவோமே. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைஸ் வரைகிறேன். சரியா? ஆக்சுவலாக வந்து இதுதான் ஒரு டைஸு. சரிங்களா? இப்போ இந்த டைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 6 ஃபேஸஸ் இருக்கும். சரிங்களா? அதாவது மொத்தமாக நமக்கு இங்கே 3 ஃபேஸஸ் தான் தெரியுது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஃபேஸஸ் இருக்கும். அப்போ மொத்தமாக என்னது 6 ஃபேஸஸ் இருக்கும். சரிங்களா? 6 ஃபேஸஸ் இருக்கும். இது இல்லாமல் வேற என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கார்னர் இருக்கும். கார்னர்ஸ், அதாவது இதுதான் கார்னர் சொல்லுவோம். இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னரு, இது ஒரு கார்னரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை கார்னர் இருக்கும்? 8 கார்னர் இருக்கும். சரிங்களா? 8 கார்னர் இருக்கும். விளிம்புகள் தான் 12 இருக்கும். சரிங்களா? 8 கார்னர் இருக்கும். விளிம்புகள்னால் இந்த இடம், இப்படி இருக்கக்கூடிய இடம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 12 விளிம்புகள் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரியா? ஜென்ரலாக ஒரு டைஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இதுலேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரியா? இப்போ டைஸை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 டைப்பில் பார்க்கலாம். இப்போ அந்த டைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று ஸ்டாண்டர்டு, இன்னொன்று ஜென்ரலு. ஒன்று ஸ்டாண்டர்ட் டைஸு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டைஸு. சரிங்களா? இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டைஸுக்கும் ஜென்ரல் டைஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். சரியா? இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு டைஸ் வரைகிறோம். சரிங்களா? இப்போ இது இங்கே ஒரு டைஸ் இருக்கு. இங்கே ஒரு டைஸ் இருக்கு. சரியா? இதுக்கு ஒரு நம்பர் போடுறேன் 1 3 5. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 4 1. சரியா? இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 3ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 4 வருது. சரிங்களா? 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 8 வரும். அது மாதிரி 5ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 6 வரும். சரிங்களா? அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஆட் பண்ணிங்கன்னா 7 அப்படின்றது வரக்கூடாது. சரிங்களா? வரல அப்படின்னா இந்த டைஸுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் டைஸு. ஸ்டாண்டர்ட் டைஸு. புரியுதுங்களா? 7 அப்படின்றது வரக்கூடாது. ஆனால் இங்கே பாருங்களேன், 3ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7 வருது. அப்போ 7 வர்றதுனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜென்ரல் டைஸு. சரிங்களா? இதுக்கு பேர் ஜென்ரல் டைஸு, இதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் டைஸு. ஸ்டாண்டர்ட் டைஸை பொறுத்தளவு ஒரே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட் அப்படின்னா 1க்கு ஆப்போசிட்டு, 1ஓட எதை கூட்டினா 7 வரும்? 6 வருமா? அப்போ 6 தான் ஆப்போசிட்டு. 2க்கு ஆப்போசிட்டு, 2ஓட எதை கூட்டினா 7 வரும்? 5. அப்போ 5 தான். 3க்கு ஆப்போசிட்னா பார்த்தீங்கன்னா 4 தான். ஸ்டாண்டர்ட் டைஸை பொறுத்தளவு இதுதான் ஆன்சர். அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? மெமரியே பண்ணிக்கலாம். 1க்கு ஆப்போசிட் 4, அப்போ 6க்கு ஆப்போசிட் கேட்டாங்கன்னா 1, 2க்கு ஆப்போசிட்னு கேட்டாங்கன்னா 5, 5க்கு ஆப்போசிட் கேட்டாங்கன்னா 2, 3க்கு ஆப்போசிட்னா 4, 4க்கு ஆப்போசிட்னா 3. அப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் டைஸுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் ஜென்ரல் டைஸுக்கு நம்ம அப்படி எடுக்க முடியாது. சரிங்களா? நமக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் சிங்கிள் டைஸு கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம். சிங்கிள் டைஸாக கொடுத்தாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு எக்ஸாமில் 2-3 டைஸ் தான் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப நமக்கு என்ன டைஸ் கேட்பாங்க அப்படின்னா ஜென்ரல் டைஸ் தான் கேட்குறாங்க கொஸ்டினா. சரிங்களா? இப்போ ஜென்ரல் டைஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஒரு 2 டைஸ் வரைவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம்மு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஆப்போசிட் தான் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ 2 டைஸை எடுத்துக்கிட்டு அந்த 2 டைஸ்லையும் ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு வராங்க. ஸோ அது மாதிரியே நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து 1 2 3, இங்கே மாதிரி அதே மாதிரி 1 2 3. சரிங்களா? ஓகே. இங்கே வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆப்போசிட் 3க்கு ஆப்போசிட் என்ன, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ இந்த 2 டைஸையும் பாருங்களேன். இந்த 2 டைஸையும் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது? இது ஸ்டாண்டர்ட் டைஸு.
ரைட்டுங்களா? ஏன்னா நமக்கு ஆட் பண்ணா 7 வரணும், ஆனா வரல இல்லை இங்க. அப்படின்றப்ப ஸ்டாண்டர்ட் டைஸ் இங்க ஆப்போசிட் 3க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 4 தான். ஏன்னா 3 கூட நம்ம 4 ஆட் பண்ணாதான் 7 அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி இங்க 5க்கு ஆப்போசிட் என்னவா இருக்க போகுது? 5க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 2ஆ தான் இருக்க போகுது. ஏன்னா இது எல்லாமே நமக்கு என்ன டைஸ் இதெல்லாம் ஸ்டாண்டர்டு. சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டைஸ் இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் டைஸ் தான். ஸோ அதனால இப்படி வரும். சரியா? நெக்ஸ்ட் பார்ப்போம். செகண்ட் சம்மு. இப்போ இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 1 4 ஆப்போசிட் டு 4, அதாவது 4க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ இந்த சம்மில் பாருங்க, நம்ம 6ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7ன்னு வருது. அப்படின்றப்ப இது ஜென்ரல் டைஸ். சரிங்களா? இப்போ நல்லா பாருங்க, 1 2 3 5 6 4க்கு ஆப்போசிட்ல இந்த நம்பர்ஸ் தான் வரணும். எந்தெந்த நம்பர் வரணும்? 1 வரலாம், இல்லை 2 வரலாம், இல்லை 3 வரலாம். 4க்கு ஆப்போசிட் 4 வராது. சரிங்களா? அப்போ 5 வரலாம், 6 வரலாம், இப்படி தான் வரலாம். சரிங்களா? இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம்? 4க்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கு பாருங்க, 6 1. அப்போ 4க்கு பக்கத்தில் இந்த 2 நம்பர் இருக்கிறதுனால இந்த நம்பர் நமக்கு ஆப்போசிட்டா வராது. சரியா? அப்போ 4க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் வரும்? 2 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம். ஸோ இப்படி தான் ஆன்சர் வரும். இது வந்து எதுக்கு? ஜென்ரல் டைஸ். சிங்கிள் டைஸ் கொடுத்தாங்கன்னா இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இப்போ கேட்கறது இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அடுத்த சம் அதே மாதிரியே ஒரு 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி 2 டைஸ் கொடுத்துட்டு இனிமே நம்ம பார்க்கறது எல்லாமே என்னவா இருக்கும்? ஜென்ரல் டைஸாக தான் இருக்கும். சரிங்களா? 3 5 4 5 2 1. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆப்போசிட் ஆஃப் 5க்கு ஆப்போசிட்ல என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ இந்த மாதிரி டைஸ் கொடுத்தாங்கன்னா 2 டைஸ் கொடுத்துருப்பாங்கப்பா. 2 டைஸ் கொடுத்துட்டு நமக்கு ஆன்சர் கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒரு மெத்தட் இருக்கு. சரிங்களா? டைப் 1 இது என்ன அப்படின்னா 2 டைஸையும் கம்பேர் பண்ணணும். 2 டைஸையும் கம்பேர் பண்ணீங்கன்னா எந்த நம்பர் காமனா இருக்கு பாருங்க. இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5லேருந்து ஒரு கிளாக் வைஸ் வரணும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 5லேருந்து ஒரு கிளாக் வைஸ் வரணும். இப்போ எழுதுங்க, இந்த டைஸில் எழுதுங்க. 5 கிளாக் வைஸில் வந்தால் நெக்ஸ்ட் 4 அப்புறம் 3. அதே மாதிரி இங்கே எழுதுனா 5 அப்புறம் வந்தா 2 இருக்கு, அப்புறம் 1 இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா இதுக்கு இது ஆப்போசிட்டு, இதுக்கு இது ஆப்போசிட்டு. எக்ஸ்ட்ரா உள்ள நம்பர் என்ன இருக்கு? 6 இருக்கா? அப்போ 6 இதுக்கு ஆப்போசிட்டு. என்ன கேட்குறாங்க நமக்கு? 5க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? 5க்கு ஆப்போசிட்டு 6 அப்படின்றதே ஆன்சராக இருக்கும். சப்போஸ் வேற ஏதாச்சும் 4க்கு ஆப்போசிட் கேட்குறாங்கன்னா 2, 4க்கு ஆப்போசிட் 2, 3க்கு ஆப்போசிட் 1. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆன்சர் வரும். புரிஞ்சதா? ஸோ இதுதான் மெத்தட். புரிஞ்சதா? இப்போ இதே மாதிரி இன்னொரு சம் தரேன், நீங்கள் சால்வ் பண்ணுங்க. சரியா? இப்போ அதே மாதிரியே ஒரு டைஸ் வரைகிறேன். ஃபைவ் 1 3 6 3 2. இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா 4க்கு ஆப்போசிட்டில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஸ்டினில். சரியா? 4க்கு ஆப்போசிட் என்ன? இப்போ அதே மாதிரி பாருங்க, கம்பேர் பண்ணுவோமா? எங்கே காமனாக இருக்குது? இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ 3லேருந்து கிளாக் வைஸ் வரணும். அதே மாதிரி இங்கே 3லேருந்து என்ன வரணும்? கிளாக் வைஸ் வரணும். சரியா? அப்போ எழுதுங்க. 3 இங்கே கிளாக் வைஸ் வந்தால் 5, இங்கே 1, இங்கே 3 கிளாக் வைஸ் வந்தால் 6, அப்புறம் 2. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா என்ன நம்பர் இருக்கு? 4 மட்டும் இல்லை. அப்போ 3க்கு ஆப்போசிட் இந்த இடத்துல 4. நமக்கு என்ன கேட்குறாங்க? 4க்கு ஆப்போசிட்டு 3, அப்போ 5க்கு ஆப்போசிட்டு 6, 1க்கு ஆப்போசிட்டு 2. எல்லாத்துக்குமே நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சா? ஸோ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அது ஒரு மெத்தடு, ஆப்போசிட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தடு. சரிங்களா? இப்போ இன்னொரு மாடல் சொல்லித்தரேன்.
ஓகே 3 1 4 3 1 5 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சில டைசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட்டா. இந்த மாதிரி டைசஸ் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா இது ஒரு மெத்தடு. இது என்ன மெத்தட்னா இங்கேயும் 3 1 காமனாக இருக்குது, இங்கேயும் 3 1 காமனாக இருக்குது சரியா. அப்போ 3 1 3 1 ரெண்டு நம்பர் காமனாக இருக்கும். ரெண்டு நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா எக்ஸஸாக என்ன நம்பர் இருக்கோ அது ரெண்டும் ஆப்போசிட்னு அர்த்தம். அதாவது 4க்கு ஆப்போசிட்டு 5 அப்படின்றது ஆன்சராக இருக்கும். புரிஞ்சதா? புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இதில் வேற என்ன கேட்கலாம்? 3க்கு ஆப்போசிட்டான்னு சொல்லி கேட்கலாமா? 3க்கு ஆப்போசிட் என்ன பாருங்க. 3க்கு ஆப்போசிட் 1 வரலாம், 2 வரலாம், இல்லை 4 வரலாம், இல்லை 5 வரலாம், 6 வரலாம். இப்போ 4க்கு ஆப்போசிட் 5 நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த 4ஐயும் 5ஐயும் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம் சரிங்களா. வேற என்ன பண்ணலாம்? 3க்கு பக்கத்தில் தானே 1 இருக்கு. அப்போ இந்த 1 வராது. அப்போ 2 அப்படி இல்லைன்னா 6 அப்படின்றது நமக்கு 3க்கு ஆப்போசிட்ல வரலாம் சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் வந்து கொடுக்க முடியும் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி டைஸ் கேட்டாங்க அப்படின்னா 4க்கு ஆப்போசிட்ல 5 இல்லை 5க்கு ஆப்போசிட்ல என்ன, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க சரிங்களா. ஒரு மெத்தடை தான் கேட்பாங்க. அடுத்த சம் பார்ப்போம். எத்தனா சம் அப்படின்னா 6வது சம்மு. 6th சம்மு 3 டைஸும் கொடுத்துருப்பாங்க. 3 டைஸ் கொடுத்தா அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணியே ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். 3 டைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? கம்பேர் பண்ணிடலாம். ஈஸியாக கம்பேர் பண்ணி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். 4 6 3 5 4 1 2 6 5. இதுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 6க்கு ஆப்போசிட்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா. இப்போ நம்ம நல்லா பாருங்க, 6 எங்கே காமனாக இருக்கு? 6 எங்கே காமனாக இருக்குன்றதை விட 5 காமனாக இருக்கு பாருங்களேன். இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. அப்போ 5லேருந்து கிளாக் வைஸ் வாங்க. இங்கே 5லேருந்து கிளாக் வைஸ் வந்தா 6 2, இங்கே 5லேருந்து கிளாக் வைஸ் வந்தா 1 4. அப்போ 6க்கு ஆப்போசிட்டு 1 அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துடலாம் சரிங்களா. இன்னும் வேற என்ன பண்ணலாம்? இங்கேயுமே கண்டுபிடிக்கலாம். இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. 4லேருந்து கிளாக் வைஸ் வந்தீங்கன்னா அப்படின்னா என்ன வரும்? 4லேருந்து இங்கே கிளாக் வைஸ் இருந்தால் 3 6, இங்கே வந்தீங்கன்னா 4 5 1 அப்படின்னு வரலாம். ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கலாம். 6க்கு ஆப்போசிட் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்போ 1 2 3 4 5 இந்த 5 நம்பர் தான் என்ன வரப்போகுது? 6க்கு ஆப்போசிட்ல வரப்போகுது சரிங்களா. இப்போ 6க்கு பக்கத்தில் இங்கே என்ன நம்பர் இருக்கு? 4 3 இருக்கா. அப்போ 4 3 வராது. இது ஒரு மெத்தட். பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆப்போசிட் நம்பரா எப்பயுமே வர முடியாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்போ 4ஐயும் 3ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 6 இருக்கா, அப்போ 5 2 அடிச்சிடலாமா? 5 2 பக்கத்தில் இருக்கா, அப்போ 5 வராது 2 வராது, ஆன்சர் 1. இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் டைஸை பொறுத்தளவு சரிங்களா. அடுத்தது பார்ப்போம். 7th சம்மு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில டைஸை ஓப்பன் பண்ணி போட்டிருப்பாங்க. எப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ரைட்டா. இந்த மாதிரி சில டைஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. எஃப் ஏ டி சி பி இ ஓகேங்களா. இதை பொறுத்தளவு 2 மெத்தட் இருக்குப்பா. இந்த மாதிரி டைஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்க. ஆப்போசிட் வந்து எப்படி அப்படின்னா ஒரு இது மட்டும், இங்கே ஒரு விளிம்பு மட்டும் இருக்குல்ல, இந்த விளிம்பையும் இந்த விளிம்பையும் ஆப்போசிட்னு சொல்லுவாங்க. அப்போ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஈக்கு ஆப்போசிட் பின்னு அர்த்தம் சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபேஸ் வேல்யூஸ் வந்து 1 விட்டோம் அப்படின்னா ஆப்போசிட். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபேஸ் வேல்யூ எஃப் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன எஃப் தானே மேலே இருக்கு, எஃப்க்கு 1 விட்டு ஆப்போசிட் அப்படின்றது டி ஆப்போசிட்டாக இருக்கும் சரிங்களா. அப்போ எஃப்க்கு ஆப்போசிட் டி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சி வரணும். இதுதான் ஃபேஸ் வேல்யூ, கீழே உள்ளதில் இதுதான் ஃபேஸ். அப்போ சிக்கு ஆப்போசிட் ஏவா இருக்கும், சிக்கு ஆப்போசிட் ஏவா இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைசஸ் அப்படின்றது அமையும் ஓகேங்களா. இது இன்னும் வேற எப்படிலாம் கேட்பாங்கன்றது சொல்றேன் சரிங்களா. இந்த மாதிரி வேற எப்படி கேட்பாங்கன்னா அதே டைஸ் தான் இந்த இடத்துலையும் போடுவாங்க, இப்படியும் போடுவாங்க. இப்படி போட்டு இந்த இடத்துலையும் கொடுத்துருப்பாங்க, இப்படியும் கொடுத்துருப்பாங்க. அதே பி, அதே இ, டி, ஏ, சி, எஃப் இந்த மாதிரி இங்கே கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தாலும் என்னது ஈக்கு ஆப்போசிட்டு பி,
டிக்கு ஆப்போசிட்டு எஃப், ஏக்கு ஆப்போசிட்டு சி. ஸோ இந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா டைசஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ இதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது தெரியணும்ல. இன்னொரு டைஸ் சொல்கிறேன் ஓகேங்களா. இந்த மாதிரி சில டைஸ் கொடுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி சைடில் ஒன்று மட்டும் காமனாக இல்லாமல் இந்த மாதிரி டைஸ் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். செகண்ட் மெத்தட் படி இ, எஃப், பி, ஏ, டி, சி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் தான். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கு இ தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இக்கு ஆப்போசிட்டு பி, இக்கு ஆப்போசிட்டு பி. அதே மாதிரி இங்கே ஏக்கு ஆப்போசிட் சி, ஏக்கு ஆப்போசிட்டு சி. பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கு? எஃப்பும் டியும் இருக்கா. அப்போ எஃப்பும் டியும் ஆப்போசிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சம் வந்து சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? இதை வச்சு ஒரு சம் பார்க்கலாம். 8. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வச்சு நம்ம ஒரு டைஸே ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ எப்படி எஃப்க்கு ஆப்போசிட்டு பியா, எஃப்க்கு ஆப்போசிட்டு பி. அதே மாதிரி என்ன பண்ணலாம்? ஏக்கு ஆப்போசிட்டு டின்னு சொல்லலாமா? ஏக்கு ஆப்போசிட்டு டி. வேற என்ன நம்பர் இருக்கு? இ இருக்குல்ல, இக்கு ஆப்போசிட்டு சி. ஸோ இதுதான் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஒரு டைஸு. இந்த வேல்யூ, அதாவது இது நம்ம டைஸாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூஸ்லாம் ஆப்போசிட் நம்பராக கிடைக்கும். சரிங்களா? இங்கே என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஆப்ஷனில் பி, எஃப், இன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷனில் அதாவது அதை டைஸாக கன்வெர்ட் பண்ணால் எந்த டைஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ பாருங்கள், நம்ம சால்வ் பண்ணுவோம். இ, டி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு இந்த இடத்துல எஃப் இருக்குல்லப்பா. இந்த இடத்துல நமக்கு எஃப் இருக்குது. எஃப்க்கு ஆப்போசிட் என்ன? பின்னு இருக்குது. ஆனால் பி வந்து இங்கே பக்கத்தில் இருக்குல்ல. எஃப்க்கு ஆப்போசிட்டில் தான் பி இருக்கணும். ஆனால் இது பக்கத்தில் இருக்குது, அதனால இந்த ரைஸ் வராது. சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ இங்கே எஃப் இருக்குது. எஃப்க்கு ஆப்போசிட்டில் பி, பி இங்கே இருக்கா? இல்லை. ஓகேங்களா? அப்போ இது இருக்கலாம். ஏ இருக்குது, ஏக்கு ஆப்போசிட்டில் டி, டி இங்கே இருக்குது. ஏ பக்கத்தில் இல்லைல்ல, சப்போஸ் ஆப்போசிட்டில் தானே இருக்கணும் அது. அதே மாதிரி இங்கே இ இருக்குது, இக்கு ஆப்போசிட் சி, சி இங்கே இருக்கா பாருங்கள், இங்கே இல்லை. அப்போ நமக்கு இந்த ஆன்சர் தான் ரைட்டு. சரிங்களா? அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஆப்போசிட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே பக்கத்தில் அமையாது. ஓகேங்களா? ஒன்று நம்ம பார்த்துருக்கக்கூடிய மெத்தட்லாம் தெரியும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் பார்த்துருப்போம். சிங்கிள் நம்பரு காமனாக இருந்துச்சு அப்படின்னா கிளாக் வைஸ் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி டபுள் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிறது கூட ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆப்போசிட் எக்ஸஸாக ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கும், அது ரெண்டுமே ஆப்போசிட் அப்படின்னு பார்த்துருப்போம். இன்னொன்று, பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரு எப்பயுமே ஆப்போசிட்டாக வராது. சரிங்களா? பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆப்போசிட்டாக எப்பயுமே வராது. ஸோ அப்படின்றத அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, ஸ்டாண்டர்டைஸை பொறுத்தளவு 1க்கு ஆப்போசிட் 6, 2க்கு ஆப்போசிட்டு 5, 3க்கு ஆப்போசிட்டு 4 அப்படின்ற கான்செப்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் தெரிஞ்சிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? டைஸை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம்.